ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிற இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். திரும்பி பார்க்கும் பொழுது திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குகிற காரியங்கள் இருக்கலாம், அல்லது திரும்பவும் எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா, அல்லது வாய்ப்புகளை தவறவிட்டு வேதனையோடு கூட இருக்கலாம். எதிர்பார்த்தபடி இந்த மாதம் எனக்கு அமையவில்லை, அல்லது காரியங்கள் கைக்கூடி வரவில்லைன்னு சொல்லிக்கலாம். ஆண்டவர் நமக்கு திரும்பவும் வாய்ப்புகளை கொடுப்பார், எப்பொழுதும் கிடையாது. இந்த கிருபையின் நாட்களில் நாம் இருக்கிறபடியினால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வேகமா இந்த மாதம் முடிந்து விட்டது. வேதத்தில் இன்றைக்கு ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஒரு அருமையான உவமையை இந்த இடத்தில் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் வீட்டில் இருக்கிறான், இளையவன் கொஞ்சம் சிறகு முளைத்த உடனே தனியாக தகப்பன சொத்தை எல்லாம் பிடிவாதம் பிடித்து வாங்கி கொண்டு தூர தேசமாய் போகிறான். அவன் போகிற இடத்திலே அவன் நண்பர்கள் எல்லாம் கூட இருந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டான். தவறான பாதையில் பணங்கள் எல்லாம் போய் வேலை கிடைக்காமல் கடைசியிலே பன்றி மேய்க்கிற வேலை அங்கும் இல்லாமல் போய் பரிதாபமா இருக்கும் பொழுதுதான் தகப்பனுடைய அன்பை நினைத்து பார்க்கிறான். திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, திரும்பவும் என் தகப்பனோடு சேர முடியுமா அப்படின்னு அந்த இளையகுமாரனுடைய துக்கம். தகப்பனுக்கு என் பிள்ளை திரும்பவும் வரமாட்டானான்னு ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்திருக்கிறது. என்ன கடைசியாக அவன் திரும்பி வருகிறான். மகன் திரும்பி வரும்பொழுது தகப்பனை ஏற்றுக்கொள்கிறான். பரிதாபமான ஒரு நிலைமையில் வரும்பொழுது கூட அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தகப்பன் இந்த மகனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, பாதரட்சை கொடுங்க, மோதிரத்தை போடுங்க, நல்லா விருந்து பண்ணும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறான், என் மகன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், மரித்தான், திரும்ப உயிர்த்தான் சொல்லி திரும்ப அந்த காரியங்களை சொல்லுகிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் அவர் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். ஏதாவது ஒரு காரியம் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம், நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம். திரும்பவும் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தால் அந்த காரியம் இழந்து போனதை திரும்பவும் உங்களுக்கு கொடுக்க அவர் அவளோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் பரம தகப்பன். அவர் பக்கம் திரும்பும் போது அவர் சொல்லுவார், தூரமா போன மகன் என் பக்கமா திரும்பி இருக்கிறான், தூரமா போன மகள் என் பக்கமா மீண்டுமா வந்து இந்த சமூகத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி இழந்து அத்தனையும் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான விவசாய குடும்பம், கிராம பக்கம், வீட்டை சுற்றிலும் வயல்வெளிகள் நல்ல பசுமையாக இருக்கிறது. அவர்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு, கோழிகளும் உண்டு. இவளை வளர்த்து கொண்டு அதோடு இயற்கையோடு ஒன்றித்து தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அவர் கோழி முட்டை போடுகிற பருவம் வரும்பொழுது காணாமல் போய்விட்டது. ஒருவேளை கொடிய மிருகங்கள் எடுத்து போய்விட்டதால், யாரும் பிடித்துட்டு போய்விட்டால், செத்து போயிட்டால் குழப்பம். தேடி 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 பாக்குறாங்க, அதை காணவே இல்லை. நாட்கள் சென்றது. நாட்கள் சென்றவுடன் திடீரென்று ஒரு கோழி வருகிறது வீட்டிற்கு. அது பின்னாடி 10ற்கு அதிகமான கோழி குஞ்சுகளோடு வருகிறது. அந்த விவசாயி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன் தெரியுமா, அதுவரை காணலன்னு தேடின கோழி திருப்பி வருகிறதுன்னு பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு புதருக்குள் முட்டைகளை போட்டு அவைகளை அடக்காத்து குஞ்சு பொறித்த பிறகு திரும்பவும் தன் எஜமான் வீட்டுக்கு வருகிறது. வரும்பொழுது தனியாக அல்ல, ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வரும்பொழுது அதோட ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா திரும்ப அந்த கோழியை பார்த்து அந்த குஞ்சுகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த விவசாயி எழுதுகிறான். இதே போலதான் திரும்பவும் நம்மளை கட்டி எழுப்புவார். திரும்பவும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம், பலனை இழந்து போயிருக்கலாம், என் நம்பிக்கை கூட இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இனி என்ன இருக்குது எனக்கு என்று சொல்லி இல்லை. என் தேவன் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்க போகிறார். இந்த மாதம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் திரும்பவும் நமக்கு வாய்ப்புகளையும் வழிகளையும் வைத்திருக்கிறபடியினால், கிருபையை கொடுத்திருக்கிறபடியினால் சந்தோஷமா சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஒருவேளை என்னுடைய காரியங்கள் வாய்க்க வருகிற மாதம், வருகிற நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையிலே செய்த தேவன் இதை செய்ய மாட்டாரான் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அடுத்த மாதத்துக்குள் பிரவேசிங்க. தடைகள் மாறி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கோணலானவைகள் செவையா இருப்பதை பார்ப்பீங்க. பல நாட்கள் ஜெபித்து மாற்றம் இல்லை, குடும்பத்திலே என்ன சமாதானம் இல்லை, சுகம் இல்லை அப்படி என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி திரும்பவும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா. இந்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளை பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்தீங்கப்பா. தோல்விகளின் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, சமாதான குறைவோடு, சஞ்சலத்தோடு, பாரத்தோடு வெளியே பார்ப்பது நன்றாக இருக்கிறது போல இருந்தாலும் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிற கூட்டங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறதப்பா. 4 சுவருக்கு இடையிலே வாழ்ந்தாலும் கூட பிரிவினையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வாழ்கிற கூட்டம் தான் அதிகம். இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி சமாதானத்தோடு மீண்டும் அவர் சந்தோஷத்தை வீட்டுல பார்க்க முடியுமா, மீண்டும் அவர் சந்தோஷமாக இருப்போமா என்கிற அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த துக்கங்களை சந்தோஷ
சந்தோஷமாய் மாற்றிக் கொடுப்பீராக. எந்த மகன் தூரமாய் போயிட்டாலும் துக்கப்பட்ட அதே தகப்பன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. மகனும் திரும்பவும் தாப்பனோடு இணைந்ததுனால குடும்பம் மட்டும் அங்கு வேலை செய்ய அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டது போல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நடத்தினதற்காய், பாதுகாத்ததற்காய், கிருபை கொடுத்ததற்காய், எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நீர் நன்மையாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். திரும்பவும் கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். திரும்பவும் நன்மை பெற்றுக் கொள்ள முடியான கிருபை கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் நாம் சந்திப்போம்.